திருமாவளவன் அவர்களை முடிச்சு விட்ட நீதிபதிகள் நீதிமன்றத்துல அடுத்தடுத்தா அடுக்கடுக்கா பல கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்களே, இவர் பாவம் இவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திணறாங்க. சோ திருமாவளவன் அவர்களை பார்த்து நிறைய பேர் ஐயோ பாவம்பா, திமுகவையே இப்படி ஆட வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வழக்குல ஏதாவது மாற்றங்கள் வரலாம், ஒரு 10-15 நாட்களுக்குள்ள குண்டர் சட்டத்தின் கீழ் அவரை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இது விடுவிக்கப்படலாம். குண்டர் சட்டத்தை உடைச்சு அவர் வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. மொத்தமா என்னன்றதை பாத்துருவோமா? பேசிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. திமுகவை ஒரு பெரிய ஒரு மலை மேல வச்சிருக்கிற அந்த ஒரு 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 இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதை அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி விடாம மொத்தமா ஒரு பெரிய புல்டோசர் வச்சு அடிச்சு நொறுக்கி கீழே தள்ளும் தருணமா தான் இப்போதைக்கு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் போறாரு, எனக்கு திரும்பவும் அமைச்சர் ஆக முடியுமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தை நாடுறாரு. ஒன்னும் கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. அடுத்து திருமாவளவன் அவர்களுடைய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய சம்பவம் உள்ள வருது. உள்ள வரும்போது அது என்னவோ அது அவருக்கு ஃபேவரா முடிஞ்சிருச்சு. விசிகாக்கெல்லாம் ஹாப்பியா இருக்கும், இப்போ அவர் குண்டாஸ்ல இருக்கிறாரு உள்ள அப்படிங்கிறது. ஆனா அந்த விஷயமும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 10-15 நாட்களுக்குள்ள ஒரு சீக்கிரமா வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னன்னா, முழு வீடியோஸ் அங்க ஆதாரமா கொடுக்கப்பட்ட அந்த வீடியோல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான், அறிஞ்சதுதான். சோ இதை நீதிபதி முழுசா நான் பார்த்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தெளிவா ஆராய்ச்சி பார்த்துட்டேன், அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறவங்க வெளியே எல்லாருக்கும் ஒரு மீட்டிங்கா சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமா எப்படியாவது அவருடைய பாணியை பார்க்கும் போதும் அண்ட் நீதி அரசர் சொல்லும் விஷயம் ஆகட்டும் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அவர் வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய அளவுல நம்பப்படுது. அண்ட் ஒன்ஸ் அவர் வெளியே வந்துட்டாரு ஏர்போர்ட் மூர்த்தினா, அதுக்கப்புறம் விசிகா திமுக இது ரெண்டுத்துக்கும் செம்ம பெரிய ஒரு அடி இடி இருக்குன்றதுலயும் மாற்று கருத்து இல்லை. என்னன்னா, அன்னையில இருந்து ஒரு மேடையை போட்டு விசிகாவுக்கு எதிராகவே செயல்பட்டு இருந்தவர் அப்படின்னு பாக்குறவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடியே அவரை வச்சு அடிச்சு அண்ணான் வாழ்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களுடைய பேரை சொல்லிட்டு கோஷமிட்டுட்டு ஓடிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாரும் எடுத்து பேசும் அளவுக்கு இருக்கு. பாஜக வழக்கறிஞர்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்களோட கொண்டு போயிட்டு அங்க நிக்கிறாங்க. சோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலையை பார்த்து அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில ஒன்ஸ் அவர் வந்துட்டாருன்னா, நம்ம இவங்களால தானே கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற அந்த வடு, அந்த காயம் கண்டிப்பா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இருந்து அவங்களை இன்னும் அதிக அளவுல விமர்சனம் பண்ண போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல விசிகா ஆல்ரெடி பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, இப்ப கூட பாருங்களேன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க நீங்க கரெக்டா திருமாவளவன் அவர்கள் பார்க்கும்போது இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த வன்மத்தை தூண்டும் வகையில தான் அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அவர் பேசக்கூடிய செயல்களும் அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு மேடையில நான் முறைச்சா நாங்க அடிச்சோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றது எந்த வகையில நியாயம், இதெல்லாம் சரியா முதல்ல அப்படின்னு கேட்கறதும், நான் வண்டியை ஃபர்ஸ்ட் இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற விஷயங்களும், இது எல்லாத்தையும் அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே முடிச்சு விட்டுருக்கலாம். இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்தது அவரு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 2 வாரம் டைம், அறிக்கை கரெக்டா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தெளிவான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டேட்டாவோட எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர்கள் தலைமையிலேயே கொட்டி அமுச்சு விட்டாங்க விசிகாவை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி அடுத்தடுத்த அடியில அவங்க இருக்கும்போது இப்போ இவர் குண்டாஸ்ல வெளில வந்துட்டாருன்னா சம்பவம் பெருசா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. விசிகாவினுடைய நிலைமை இருக்கும் சூழ்நிலையில அண்ணாமலை அவர்களும் திமுகவை நோக்கி செம்மையான மாசான தீபாவளி பரிசு இந்தாங்கோ அப்படின்னு கொடுக்கும் அளவுக்கு இருக்கு. சோ ரீசெண்டா இப்போ அந்த சட்டப்பேரவையில கூட்டத்தொடர் அப்படின்றது நடந்துட்டு இருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். அங்க அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா அந்த மீட்டிங்ல எல்லாமும் பேசப்பட்டுச்சா, தேவையான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வட்டுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அவ்வளவு அளவுக்கு ரொம்ப ஸ்கோப்போட பேசல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த இடத்துல தங்கம் தென்னரசு அவர்கள், நீங்க இதை கேட்கறீங்க, அதை கேட்கறீங்க, இதை கேட்கறீங்க, அந்த பட்ஜெட் எங்கன்னு கேட்கறீங்க, இப்படி கேட்கறீங்க, அப்படி கேட்கறீங்க, எல்லாத்துக்கும் பதில் மத்திய அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கம் தேவையான ஃபண்ட் எதையும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அவங்க ஒழுங்கா கொடுத்திருந்தாங்கன்னா நாங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 10 லிஸ்ட்டை அவர் வெளியிடுறாரு. அந்த 10 வகையான கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா நான் ஒரு வீடியோல ஃபுல்லாவே பேசியிருக்கேன். அண்ணாமலை அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்றதையும் ஃபுல்லா பேசியிருக்கேன். மிஸ் பண்ணிடாம, இதுக்கு ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி இருக்கும், மிஸ் பண்ணிடாம பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தெளிவா டேட்டாஸோட போட்டிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி அவர் ஒரு 10 கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, எனக்கு இந்த இது கொடுக்கல, இந்த திட்டம் கொடுக்கல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, ஊபிக்கு போது, நேபாளுக்கு போது, எங்களுக்கு இல்லையா, ஹிந்தியை திணிக்க, இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி.
அண்ணாமலை ஒரு கேள்விகளுக்கும் ரிப்ளைஸ் அப்படிங்கிறது வேற லெவல் மாசா கொடுத்துருந்தாரு. இந்த ரிப்ளைஸ் அப்படின்றது போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு 6 கேள்வியை கேட்கிறாரு. அவர் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு இந்த வருஷத்துல இவ்வளவு பணம் கொடுத்திருந்தோம், நீங்க அதை என்ன பண்ணீங்க, அதை என்ன செஞ்சீங்க, மக்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுச்சு, அதை நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க உங்களுக்காக தண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொடுத்தது. ஆனா ஒரு இணைப்புக்கும் இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்குறீங்க, அதனால அந்த இணைப்புகள் சரி செய்யப்படாம பொருத்தப்படாம இருக்கு, அதனால அங்க தேங்கி நிக்குது. இந்த விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? இதுல முதலமைச்சர் வேற வாஷிங் மிஷின், என்ன பாஜக வாஷிங் மிஷினா, எல்லாரும் வந்து அழுக்கா இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் புனிதர்கள் ஆகிறதுக்குன்னு சொன்னதுக்கு இங்க யாரும் அந்த மாதிரி இல்ல, செந்தில் பாலாஜி நீங்க அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு அவரை வந்து தூக்கி கொண்டாடுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு பல கேள்விகளை அண்ணாமலை போட்டு விழுக்கிறாரு. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாரு. இதுக்கு திமுக என்ன பதில் சொல்லும்? இதுதான் திமுகவுக்கு தீபாவளி பரிசா ஐயோ அப்படின்னு அடிச்சுக்கும் வகையில இருக்கு. இந்த நேரத்துல பாலிமர் சேனலை பார்க்க கூடாது, நாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினர் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா, பாலிமர் நியூஸ் வந்து இந்த வீடியோஸ் எடுத்து போட்டாங்கல்ல, இந்த போட்டதுனால அங்க என்ன ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அங்க என்ன இஷ்யூனா, இந்த மாதிரி இவங்க எதுக்காக வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க, முன்னாடி இடிச்சது பின்னாடி இடிச்சது 10 செகண்டுக்கு முன்னாடி பின்னாடின்னு காமிக்கிறாங்க, இவங்க பண்றது சுத்தமா சரியில்லைன்ட்டு உடனே போனை போட்டு விசிகாவினர் பாலிமர் நியூஸை பயங்கரமா மிரட்டியிருக்காங்களாம். மிரட்டுறதுக்கு அப்புறம் நீ என்ன எங்களை மிரட்டுறது, நாங்க என்ன பயந்துருவோமா, அடங்கிடுவோமா, உடங்கிடுவோமா பாரு அப்படின்னு சொல்லி ரீபேக் கொடுக்கும் வகையில ஒரு நாளைக்கு 5-6 வீடியோ விசிகாவை மட்டுமே குறி வச்சு எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. அவரை மட்டும் தான் டார்கெட் பண்ணி, அவங்களுடைய கட்சியை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அவ்வளவு வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கம்முன் 7 விட்டுருந்தா கூட இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இன்றைய சூழ்நிலையில பாலிமர் நியூஸை நம்ம அகேன்ஸ்ட் பண்ணணும், யாரும் பார்க்க கூடாது, அந்த ஆன்டி டிஎம்கே நம்மள வந்து என்னவோ ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி மாத்தி விட்டதுனாலவே அதிகமா விசிகாவை பற்றி போடுது நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் திரும்பவும் அண்ணாமலை அவர்களை டேமேஜ் பண்றாங்க. திராவிட பாஜகவா இவங்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து விமர்சனம் பண்றாங்க. காரணம், ஒரு இடத்துக்கு போறாங்க, போயிட்டு ஒரு கூட்டம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நிறைய பேர் கூடி இருக்காங்க, அதுல யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு விவாதம் மாதிரி நடக்குது. சோ அதுல வானதி ஸ்ரீனிவாசன் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு யாருங்கெல்லாம் தலைவர்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தவங்க வந்து கலைஞர் பிடிக்கும், அம்பேத்கர் பிடிக்கும், அவர் பிடிக்கும், இவர் பிடிக்கும்னு சொல்லும் போது ஒருத்தவங்க அண்ணாமலை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க சிரிச்சுக்கிட்டு, ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க, யாரும் வந்து சிரிக்காதீங்க, மத்தவங்க பேரெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க, அண்ணாமலை பேரை சொல்லும் போது மட்டும் சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம், அண்ணாமலைக்கு எதிரான ஒரு ஃப்ரேம். தலைவர்னா நாங்களும் தான் பிஜேபியில இருக்கோம், நான்லாம் எம்எல்ஏ, இவ்வளோ வருஷமா இருக்கும், எங்களெல்லாம் ஒரு தலைவரா நீங்களாம் மதிக்க மாட்டீங்களா, அண்ணாமலையை மட்டும் மதிச்சு பேசிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனக்குமுறல் வெளில வந்த மாதிரி அவங்க சொன்ன இந்த வார்த்தை, சிரிச்சுக்கிட்டு ஏன் சிரிக்கிறீங்க, அவங்களுக்கு பிடிக்குது அவங்க தலைவர்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின விஷயம் செம்ம காண்டேத்தி விட்டுருச்சு மத்தவங்களை. பாஜகவினுடைய தொண்டர்கள் ஒருத்தவங்க கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு புரியல அவங்களுக்கு. எதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தேவையில்லாம, அப்படியா அண்ணாமலையா ஓகே, கலைஞரா ஓகே அப்படித்தானே சொன்னீங்க எல்லாருக்கும், அதே மாதிரி அண்ணாமலைக்கும் அண்ணாமலையா ஓகே அப்படி சொல்லிட்டு போகாம மண்டே ஆட்டாம அவருக்கு அகேன்ஸ்டா ஏன் பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய திரும்ப கேக்குறாங்க. பாஜகவுடைய வளர்ச்சி பெரும் அளவுக்கு வந்திருக்குன்னா காரணம் அண்ணாமலைன்னு தெரிஞ்சு நீங்க அவருக்காக ஏன் மரியாதை கொடுக்கறது இல்ல, ஏன் அவரை இவ்வளவு அளவுக்கு விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கிறதுதான் எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி. பட் இவங்க பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டா தெரியாது. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது? பாஜகவுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் அண்ணாமலைனா வீடியோக்கு லைக் போட்டுட்டு அண்ணாமலை இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளவு பேர் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்திருக்கீங்கன்னு பார்ப்போம். அண்ட் கடைசி வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வரையும் பார்த்திருக்கேன் அப்படின்றத ப்ளீஸ் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தீபாவளியை ரொம்ப சேஃபா கொண்டாடுங்க, அட்வான்ஸ் கிடையாது, இப்போ இன்னைக்கு தீபாவளி தானே, இன்னைக்கு தானே எடுத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, ரொம்ப ஹாப்பியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.